Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா Google SketchUp ஓட இன்ட்ரோடக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் கூகுள்ல Google SketchUp அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்களோட அபிஷியல் வெப்சைட். இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப்னு கொடுத்துக்கிறேன். SketchUp ஓட டீடைல்ஸ்லாம் இங்க இருக்கு பாருங்க. SketchUp is a 3D modeling computer program for a broad range of drawing and design applications, okayங்களா, including architectural, interior design, industrial and product design, landscape architecture, civil and mechanical engineers, theater, film and video game development. இவங்க எல்லாமே இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? லைசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீமியம்னு கொடுத்துருக்காங்க. அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த லாங்குவேஜ்லாம் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கேயே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டெவலப்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம்பிள் இன்க் அப்படின்றவங்க தான் இந்த டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. விண்டோஸ் 7 அதுக்கப்புறம் உள்ளது ஓஎஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரிஜினல் ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் தான். எப்போ இந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2000 தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ 21 இயர்ஸ் ஆயிடுச்சு இது ரிலீஸ் பண்ணி. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? இங்கே மேலேயே டெவலப்பர் அந்த சிம்பிள் இருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனுக்குள்ள ஸ்கெட்சப்க்கு இந்த லோகோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கீழே கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் படிச்சு பாருங்க. கம்யூனிகேட்டு, கொலாபரேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் இருக்கு. கிரியேட்டை யூஸ் பண்ணி நம்ம SketchUp ப்ரோவில் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வெப்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். SketchUப்பை ஃபார் ஸ்கூல்ஸ்ன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் வேர் ஹவுஸ் இருக்குது, இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கம்யூனிகேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் கேட்டகரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு கொலாபரேட், இதில் 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் ஆஃபரிங்ஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா SketchUp ஃப்ரீ, SketchUp ஷாப்பு, ப்ரோ, ஸ்டுடியோ, என்டர்பிரைஸ், இது மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் அவங்க யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அது தந்தாப்புல நம்ம இதில் எடுத்து பிளான் படி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இங்கே பிளான் அண்டு ப்ரைஸிங்னு இருக்குது பாருங்கள். இதில் ப்ரொஃபஷனல், பர்சனல் இருக்கா. பர்சனல் நான் கிளிக் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்லேயே ஒர்க் பண்ணக்கூடியது. இதுக்கு நமக்கு இன்டர்நெட் இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஷாப்புக்குள்ளது, இது வெப் ஒன்லி தான். இதுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் SketchUp ப்ரோ டெஸ்க்டாப்லேயும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அண்டு வெப்லையும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு இயர்லி இவ்வளோ ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கேட்டகரிஸ் வைஸ் இருக்கு. ஃபார் ப்ரொஃபஷனலுக்கு தனியாக ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பிரைமரி அண்டு செகண்டரிக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேயே பார்த்தோம்ல யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதையும் பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா? ரிசோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாகு, ஃபோரம்ஸு, ஹெல்ப் சென்டர், SketchUp கேம்பஸு, ட்ரெயினர், யூடியூப் அவங்களே வீடியோஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நமக்கு ஏதாவது டவுட்னாலும் அங்கே போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கூகுள் ஸ்கெட்சப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்ப்போம். நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த பிளான் படி வாங்க போகிறீங்கனாலும் வாங்கி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா கெட் இன்டு பிசின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் சொல்லி தரும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.